உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சார் வணக்கம் சார். வணக்கம் அஷல். கர்நாடகாவில் ஒரு பாஜக எம்பி பாலியல் புகாரில் சிக்கி இருக்கவருக்கு எம்பி சீட்டு கொடுத்துருப்பாங்க போல். ஏதோ ஒரு 2700 வீடியோலாம் வெளியாகிருக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்படி பார்க்குறீங்க? மாட்டினவனை தான் பார்க்கணுங்கிறியா இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்க்கணுங்கிறியா? அவங்க யாரை இது வரைக்கும் மனசாட்சியோடு பார்த்துருக்கானுங்க? அவங்க பாரத் மாதாக்கு ஜெயம்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தா பெண்ணுரிமை போராளி மனுவோம். கடைசியில் பார்த்தா பெண்ணை நிர்வாணமாக்கி அதை போராட விடுறது தான் அவங்களோட தொழிலே. புரியுதா? பெண் உரிமை போராளின்னா அவங்க பாணியில் பெண்ணை நிர்வாணமாக்கி அந்த பெண்ணை போராட விடுறது இருப்பார். அதுதான் அவங்களோட பெரிய சாதனை. அதுதான் அவங்க பாணியில் பெண் உரிமை போராளி. அதனால் அவங்களுக்கு எதை வச்சு நம்ம இடம் போடுறது? இப்போ என்ன வேட்பாளர், ஒரு வேட்பாளர் என்ன? அவங்க போட்ட கவர்னரை பார்த்தினாலே 50 வயசு 60 வயசு 70 வயசுலாம் இல்லை, 90 வயசில் ஒரு கவர்னரை போடு. அவனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கையை விட்டுட்டு காலை விட்டுட்டு நோண்டிக்கிட்டு தான் தெரியுறான். ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னென்னா கவர்னர் மேலே கேஸ் போட முடியாது. இப்போ நேற்று பார்த்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. நேற்று ஒரு லேடி ஒன்று ப்ரொஃபஸர் மாட்டியிருக்கு பார்த்தியா? ப்ரொஃபஸர் மாட்டிக்கிச்சு. ப்ரொஃபஸருக்கு நேற்று குற்றவாளின்னு நிறுவனமாகி தண்டனை பெண்டிங்னு டிக்ளேர் ஆகிடுச்சு. இன்றைக்கி தண்டனை கொடுக்கறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை படிப்பாங்கன்னு வச்சுக்குவோம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அம்மா எதுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கு? அந்த கவர்னர் புரோகித் இருக்கார் பார், அந்த புரோகித்து யார்? பாஜகவோட மோடியோட பவர்ஃபுல் ஏஜென்ட்டு. இன்றைக்கும் கவர்னர் ஏதோ ஒரு ஸ்டேட்டு. பட் இங்கே கவர்னர் வந்தவன் தானே பெரிய மனுஷன். அந்த ஆளுக்கு இந்த அம்மா என்ன வேலை பார்த்தது? இந்த அம்மாவுக்கு எதுக்கு இப்போ தண்டனை? நான் உன்னை கேட்குறேன். நீ ஒரு ரிப்போர்ட்டர், நீ எங்கேயா போய் பிஜேபிக்காரனை பேட்டி கேளு. எங்களே கேட்குறீல்ல, ஒரு பிஜேபிக்காரனை போய் நீ இப்போ பேட்டி கேளு. இந்த அம்மாவுக்கு என்ன சார் தண்டனைன்னு கேளு. முழு விவரமாக சொல்லட்டும். அந்த அம்மா என்ன பேசிச்சுன்னு சொல்லட்டும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த டாப்பிக்கை கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன்னு சொல்லி கவர்னர் ஏன் மேலே கேஸு, ஏன் மேலே நான் பெயிலபிள் பண்ணுற கேஸு. நான் 15 நாள் கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டேன். இங்கே சென்னை வாங்கி போட்டேன். பெயில் கொடுத்து சைதாப்பேட்டை கோர்ட்டில் கையெழுத்து போட்டேன். அப்போனா என்ன பேசுனது? அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி என்ன தண்டனை? யாருக்காக இந்த வேலையை அது செஞ்சிச்சு? என்ன பெண்களை பாலியல் தொழிலுக்கு தவறாக பயன்படுத்துனது உண்மைன்னு ப்ரூஃப் ஆகிடுச்சு. யாருக்கு? அப்போ கவர்னருக்கு என்ன? அந்த அம்மா ஒரு ஆடியோவில் பேசும். என்ன பேசும்? நீங்கள் கவர்னரை எந்த இடத்திலும் தாத்தா என்று இடம் போட்டுறாதீர்கள்னு சொல்லும். இது அந்த ஆடியோவில் இருக்க சாராம்சம். நான் என்ன பொதுக்கூட்டத்திலே கேட்டேன்னா, தாத்தா இல்லைன்னா எந்த இடத்துலம்மா இளைஞராக செயல்பட்டாருன்னு கேட்டேன். புரியுதா? அதுக்கு தான் வழக்கு. எல்லாரும் கைத்தட்டான்னு ஒரு வழக்கு வந்தது. நான் இப்போ திரும்பி இங்கே கேட்குறேன், இந்த தீர்ப்போட நோக்கம் என்ன? அந்த அம்மா தப்பு பண்ணது உண்மை, யாருக்கா பண்ணுச்சு? அப்போ அவன் இங்கே தேர்ந்தெடுத்தவன் ஒருத்தன், புறங்கையை நக்கணும் ஒருத்தன் கதை. அது புரியுதா இல்லையா? இங்கே நம்ம நாட்டில் புரோக்கர் தான் தண்டிக்கலாம். அவங்கெல்லாம் புனிதஸ்தர்கள். அந்த மாதிரி இந்த அந்த கட்சியோட பாலிசியை பார்த்தியா? இப்போ அங்கே பார்த்தியா ஒரு பாஜக தலைவர் யார்? அவன் அகோரமா? இப்போ ஒரு ஆள் மாட்டிகிட்டு உள்ளே போனானே, அங்கே ஒரு மடாதிபதி மண்டை முழுக்க கொண்டை கட்டியிருப்பார். அவர் பேர் என்ன? ஏதோ ஒரு ஆதீனம்னு வச்சுக்க. அந்த ஆதீனத்தோட வீடியோ ஒன்று. ஆதீனம் அது சும்மா இல்லாமல் அது நெய்யும் பாலும் மோர் மாற்றின்னுட்டு அது ஏதோ வில்லங்கம் பண்ணி அதில் ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கிறதா. அந்த வீடியோவை எடுத்து அந்த பிஜேபியோட மாவட்ட தலைவர் யார் அங்கே இருக்கிறவன், அந்த ஆள் அதை கையில் வச்சுக்கிட்டு ஒரு டீமே சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் அந்த சாமியை. குறைஞ்சது 20 கோடி ரூபா கட்டிருக்கான். முதல்ல ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ 50 லட்சமோ வாங்கியிருக்கானுங்க. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கான்.
அந்த சாமி இருந்து பார்த்துட்டு கூட இருக்கிற பிஏ வரைக்கும் செக்யூரிட்டி வரைக்கும் எல்லா பேரும் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு வெறுத்து போய் தன்னை யோக்கியனாகவே காட்டிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அது நேரடியாக அப்ளிகேஷனை போட்டுருச்சு, பெட்டிஷனை போட்டுருச்சு. உடனே யார் பிடிப்பட்டது? சரி, சாமியார்கள்லாம் அயோக்கியன்னு நாங்கள் சொன்னால் சண்டைக்கு வரீங்க, கரெக்டாக? பிஜேபிக்காரன் தான் சண்டைக்கு வரீங்க. உங்களுக்கு எதுக்கடா மடம், எதுக்கடா மடாதிபதி, எதுக்கடா உங்களுக்கு வேலை, என்னது கடை, எதுக்கடா இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்க? இங்கே அப்பாவிங்க பசிக்கு பால் இல்லாமல் புட்டி பால் வாங்க இல்லாமல் சபை பெட்டிக்கு புதைக்கிறது கூட பொட்டி வாங்கிறதுக்கு குடிக்க புட்டி பால் இல்லை, புதைக்க சபை பெட்டிக்கும் காசு இல்லை. இந்த ரெண்டுக்குமே காசு இல்லாமல் இத்தனை பிள்ளைங்க நடு ரோட்டில் செத்துக்கிட்டு இருக்கு. மடாதிபதிக்கு அவ்வளோ பெரிய மடம், அதுக்கு இத்தனாயிரம் கோடி சொத்து. அவர் போய் நீ பார்த்தீங்கன்னா கையை உள்ளே விட்டு பணத்தை அப்படி அள்ளி போடுவார், காசு அள்ளி இப்படி போடுவார். அவ்வளோ பெரிய மடாதிபதி யார்? நாங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிற கம்பெனி. இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா. உங்களுக்கு மரியாதையை அவன் போய் முடிஞ்சால் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு கண்ணியமாக குடும்பம் நடத்துங்கன்னு எங்கள் தலைவர் கலைஞர் சொன்னார். இன்றைக்கி இருக்கிற முதல்வர் சொல்கிறோம். அதுலேருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரி கிடையாது. ஆன்மீகம் அது வேலையை பார்க்கட்டும், உங்களுக்கு என்னடா வேலைன்னு கேட்டோம். யோக்கியனா இருங்க, நீங்கள் சாமியாராக இருந்தால் கூட யோக்கியனா இருங்கன்னு நாங்கள் சொன்னோம். எங்கள் அப்பா பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவார், இல்லை அவன் சாமியார் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு தெளிவாக வாங்க, எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் போடுறான், இங்கேருந்து பாம்பே வரைக்கும் கூப்பிட்டு போகிறான், எங்கள் செலவுலையே ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுறோம், இடுப்புக்கு கீழே தூங்குறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் சாமியார் வேலை பாருங்கடான்னாரு. அதுக்கே அவர் மேலே 4 வழக்கு. இப்போ தெரியுது அதனோட விபரீதம் என்னன்னு. அது பால் நெய்யும் மோரியும் தின்னுட்டு பண்ணாத வேலையை பண்ணி அந்த மடாதிபதியை சீடி எடுத்து வச்சு அதில் பிஜேபி மாவட்ட தலைவர் அவங்களுக்கு வேலையே இதுதான். அந்த சீடியை கையில் வாங்கி மிரட்டி இப்போ அவன் எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? இதுதான் நீங்கள் பெண்கள் கொடுக்குற மரியாதை, ஆன்மீகத்தை கட்டி கேட்குற அழகா? இதெல்லாம் நாங்கள் கேட்டோன்னு வச்சுக்க, உடனே அப்படியே கடவுளுக்கு முரண்பட்டவனுவோம். நாங்கள் பாரு, நாங்கள் கடவுளுக்கு எதிரியா என்ன? நாங்கள் ஒட்டுமொத்தமாக கடவுளுக்கே தெரியாமல் அதுக்கிட்ட இருந்து 5000 ஏக்கரை பிடிங்கிட்டு போட்டானுவோம். எங்கள் அமைச்சர் சேகர் பாபு வந்து அந்த 5000 ஏக்கரை பிடிங்கி கடவுள்கிட்ட கொடுத்துட்டாரு. புரியுதா இல்லையா? அது எவனோ ஒரு XY என்ன மாதிரி ஒன்றை மாதிரி 2 ஏக்கரை கொடுத்துட்டு இருந்திருப்பான். இவர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஆனஸ்ட்டாக பாலிசியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அடித்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கடவுள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டார். கடைசியாக பார்த்தா நாங்கள் தான் அறநிலையத்துறையை கலைக்கணுங்கிறானுவோம். சேகர் பாபு மந்திரி இருக்கக்கூடாது பண்ணுவோம், அறநிலையத்துறையை கலைக்கணும் பண்ணுவோம். எதுக்கு? கடவுள் சொத்தை கொள்ளடிக்கிறதுக்கு, கடவுள் பேரை சொல்லி கன்னி பொண்களோட கற்பழிக்கிறதுக்கு. இதுதான் இப்போ இவங்களோட பாலிசி. அதில் இது என்ன இருக்குது? இது ஒரு சாதாரண ஒன்று. அதுவும் தேவகவுடா பேரன் ரேவண்ணா யாரோ ஒருத்தன் பேர். ஒருத்தன் என்ன, நீ ஒட்டுமொத்த பயிலையும் நோண்டி பார்த்தீங்கன்னா எல்லா பயிலுக்கும் இதான் டியூட்டி. அதனால தான் நான் சொன்னேன், அவனில் ஆரம்பித்து இன்றைக்கி பிரசன்ட் கவர்னரில் ஆரம்பித்து நம்ம கேடி ராகவனில் ஆரம்பித்து வரிசையாக பார்த்தீங்கன்னா பிரதான பிஸ்னஸ் அவங்களுக்கு. அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அவனும் கலாச்சார சீரழிவு அவங்களுக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தண்டனையை அதிகப்படுத்தணும், கடுமையான தண்டனைகளை கொண்டு வரணும். நான் பார்க்குற இடத்துல நெஞ்சில் சுடக்கூடாது. ஒருத்தங்க எங்களை கேட்டான், மணிப்பூரில் இருந்து கலவரம் போல் தமிழகத்தில் வராதா, வந்தால் என்ன செய்வீர்கள்? நான் திரும்பி அதை பல இடத்துல சொன்னேன், அங்கே ஆள்றது பிஜேபி, இங்கே திராவிட மாடலுக்கு முதல்வர் கலைஞர் பெற்ற புள்ள ஸ்டாலின். ரொம்ப வித்தியாசங்கன்னா, அங்கே நீங்கள் நிறுவனமாக்கி அழகு பார்ப்பீங்க, இங்கே ஒரு பொண்ணுக்கு நடந்தால் கூட நாங்கள் நெஞ்சில் சுட மாட்டோம், இடுப்புக்கு கீழே தூங்குறதுல தான் சுடுவோண்டான்னு. அந்த மாதிரி இங்கே அதை மாதிரி தண்டனையை பலப்படுத்தணும், பலப்படுத்தி பிடிக்கிற இடத்துலே போட்டுறணும். அப்போ தான் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரும். அவங்க சாமானியனில் ஆரம்பித்து சாமியார் வரைக்கும் இந்த அயோக்கியத்தனம் தான் பண்ணுறான். எதுக்காக சார் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு கூட பிஜேபி சீட்டு கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே ஏதாவது பிஜேபி வளர்த்தவன் இருக்கானா? தமிழ்நாட்டில் எவனா இருக்கானா? ஒரு தலைவனை நீ சொல்ல முடியுமா? திமுகவில் ஒரு 100 தலைவர்களை உருவாக்கணும்ன்றான்.
திமுகவை துவங்கிய காலத்திலிருந்து இதுவரைக்கும் அதை வளர்த்து ஆளாக்கி வச்சுட்டு போன மறைந்த தலைவர்களோட வாரிசுகள் இன்னைக்கு அந்த கட்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கே வேலை இருக்காது. அது பாரம்பரியமாக அந்த கட்சி உணர்வோடு வர்றது, ரத்தத்தில் கலந்தது, கருப்பு சிவப்பு கொடியோடு கலந்தது. நாங்கள் பிறக்கும்போது கூட எங்கள் அப்பா கொடியை கருப்பு சிவப்பு துண்டை கையில் வச்சு தான் அதை வாங்கியிருப்பார். இப்போ குழந்தைய அடக்கம் பண்ணும்போது கூட கருப்பு சிவப்பு கொடியை போச்சு தான் அடக்கம் பண்ணுறோம். அந்த உணர்வோடு நாங்கள் இருப்போம். அங்கே எவனாவது அந்த மாதிரி ஒருத்தனை காட்ட முடியுமா? அவன் கட்சியில் இப்போ இன்னைக்கு எவனையாவது ஒரு நிரந்தரமான ஆளை காட்ட சொல்லி இப்போ உடனே நீ என்னையே கேட்பேன், ஏன் உங்கள் கட்சியில் ஏடிஎம்கே இருந்து இல்லையான்ப. இங்கே இருந்திருப்பான், அங்கே போவான், அங்கே இருந்திருப்பான், இங்கே வந்துருப்பான். அதை விட்டுரு. என் கட்சியில் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வளர்த்தவன் வாழ்ந்தவன் அதுலேருந்து இப்போ விட்டுட்டு போய் வாழ்ந்துட்டு இருக்கான் வரைக்கும் இருக்கான். 100 தலைவர்களை உருவாக்கின கட்சி திமுக. அண்ணா திமுகவும் உண்டு. எம்ஜிஆர் பிரிஞ்சு போனதுலேருந்து 100 தலைவர்கள் உருவாக்கிருக்கலாம். பிஜேபியில் யார் இருக்கா? இங்கேருந்து எந்த பதவியும் கிடைக்காம இங்கேருந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு கோபத்தில் அவன் நேராக போய் பிஜேபியில் சேர்ந்தான். பதவிக்காக சேர்ந்தான், பணத்துக்காக சேர்ந்தான், சொத்தை காப்பாற்றிக்க போய் சேர்ந்தான். அப்படி பார்த்தா போனவன் எவனுமே ஒரிஜினல் இல்லை, எல்லா பேருமே டூப்ளிகேட்டு. பிஜேபிக்கு திராவிட கட்சியிலேருந்து இந்த 2 கட்சியிலேருந்து போன அத்தனை பேருமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் கிராஸ். அங்கே போனோடனே கிராஸ் பெல்ட்டை போட்டானுங்க, இங்கே வரைக்கும் இடுப்பில் பெல்ட் போட்டானுங்க. பிஜேபிக்கு போனோன்னே கிராஸ் பெல்ட் போட்டானுங்க. கிராஸ் பெல்ட்னா புரியுதா? பூணூலை போட்டு விட்டானுங்க. அப்படி பார்த்தா பூணூலை அறுக்கிற கூட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. பூணூல் போட்டுக்கிட்டு நானே பூணூல் போட்டுக்கிறேன்னு வாங்கி போட்டுக்கிற கூட்டம்லாம் அங்கே போட்டான். இப்போ எங்கே இருக்கு அவங்களுக்கு கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு? அது ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைவர்கள், அதுக்கு ஒரு வரலாறு புவியல். அவனை மாதிரி ஆளுக்கு சீட்டு கொடுத்தான் எவனுக்கு சீட்டு கொடுத்தாலும் அதான். அப்புறம் வேறு என்ன சொல்கிறேன்? அந்த கட்சியில் யாருக்கு வேணாலும் கொடு, ஒரு ஆளை எடு, அவன் பின்னணியை பிரட்டிப்பார். எல்லா பின்னணியிலையும் எல்லாம் இருக்கும். எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் மாதிரி, எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் இருக்கார் ஏடிஎம்கேல, அவரை மாதிரி கொஞ்சம் டீப்பாக போனால் எல்லாம் வரும், எல்லா ஆடியோவும் வந்துடும். எங்கள் அண்ணன் கேட்டால் இப்போ தெருமுனையில் ஏம்மா பேசுகிறேன், அங்கேயே இருமோ இந்த பக்கம் வந்துடாத, நான் வந்துடுறேன் பாரு. அந்த மாதிரி ஒருத்தம் விடாமல் ஆடியோ வீடியோ பார்த்து தான் அது. அதனால் நீ கேண்டிடேட்டை பற்றியெல்லாம் யோசிக்காத. மொத்த கேண்டிடேட்டை நீ ஆய்வு பண்ணினா எல்லா பேரும் அதிலே மாட்டிக்குவோம். இல்லை சார், பிரதமர் மோடி கூட சமீபத்தில் ரொம்ப அக்கறைப்பட்டு பேசியிருந்தார் பெண்களுக்காக. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்க தாலியை கூட பிடிங்கிடுவாங்க, அதனால ஜாக்கிரதை அப்படின்னு ரொம்ப பெண்களுக்காக அக்கறைப்பட்டு பேசினார். இப்போ அவர் கட்சியிலே இப்படி இருக்கிறது எப்படிப்பா? நான் நியாயமாக ஒரே ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். நீ வேணால் பிஜேபிக்காரங்கிட்ட போய் அதை கேட்டுரு. அவங்க யாரும் அதை ஒன்றும் மிகைப்படுத்தியே பேசலை. ஆக்சுவலாக பார்த்தா நாட்டுக்காக தாலி எடுத்த குடும்பங்கள் யாரானா காங்கிரஸ் குடும்பம் தான். சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து பல பேர் தியாகம் பண்ணான் அந்த நாட்டுக்காக. அதை தாண்டி இந்த நாட்டுக்காகவே தண்ணீர் இல்லாத ஒரு தலைவிகளாக இருந்து கூட தலைவனை பறி போனதுக்கப்புறம் தலைவி தாலி அறுத்த வரலாறு இங்கே காங்கிரஸுக்கு உண்டு. அதில் யாருக்கும் சந்தேகம் வராது. புரியுதா? உடம்பு செதறி ரோட்டில் கிடக்கும்போது கூட முதல்ல அறுக்கிறது தாலி தான் தூக்கி ரோட்டில் வைக்கிறான். அவங்களுக்கு அதை பேசுறதுக்கு எல்லா தகுதியும் உண்டு. பிஜேபிக்கு யாருக்கு எந்த தகுதி உண்டு? அவன் தாலியை பற்றி கவலைப்படுறான்னா நான் திரும்பி கேட்குறேன், அவங்களே பாவம் பிரைம் மினிஸ்டரு இன்றைக்கி இருக்கார் எங்கள் பிரதமர் மோடி, அவர் வீட்லேயே ஒரு அம்மா தாலிக்கு அந்த அம்மாவோட தாலியை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. இருக்குமா இல்லையா? இவர் கட்டினாரா இல்லையா? இல்லை அந்த தாலி இருக்க இல்லையா? அது அறுத்துட்டாங்களா வச்சுருக்காங்களா? இதுவே அவ்வளோ பஞ்சாயத்து அங்கே ஓடுது. முதல்ல அந்த அம்மா தாலியை காப்பாற்றுறதுக்கு பிஜேபியிலேருந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டு, இந்த காங்கிரஸில் பொலிட் பீரோன்னு வச்சுருப்பான், அந்த மாதிரி அங்கே ஏதாவது பீரோ இருந்துன்னு வச்சுக்க, சாவி போட்டு திறந்து அந்தம்மா தாலியை காப்பாற்ற சொல்லு. அப்புறமா நீ தாலியை பற்றி கிண்டலும் கேள்வியுமா பேசலாம். மோடியோட பர்சனலாக பேசுகிறீங்க. நான் அவர் இந்த தாலியை பற்றி பிஜேபி பேசுனதுனால நான் இதை சொன்னேன். அவன் காங்கிரஸ் தியாகம் பண்ண தாலி, புரியுதா? இவனுங்க நடுரோட்டில் விட்டுட்டு தாலிக்கு அர்த்தம் தெரியாமல் ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. அந்த ஒன்றுக்காக நான் சொல்கிறேன், வேறு நான் ஒன்றும் தவறாக சொல்லலை. அந்த அம்மா தாலிக்கு அர்த்தம் தெரியல, அர்த்தத்தையாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கப்பா, அந்த அம்மா தாலியை காப்பாற்ற சொல்லுன்னு சொன்னேன். அமித்ஷா சமீபத்தில் ஒரு இடத்துல பிரச்சாரத்தில் பேசுகிறாரு, இந்தியா கூட்டணி மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா
ஒரு வருஷம் ஸ்டாலின் பிரதமர், இன்னொரு வருஷம் கெஜ்ரிவால் பிரதமர், இன்னொரு வருஷம் மம்தா பிரதமர், அப்படின்னு பிரதமர் பதவியே ஏலம் விட்டுருவாங்க அப்படின்ற. நாங்கள் திரும்பி கேட்குறேன், இப்போ அங்கே மட்டும் என்ன வாழுது? எங்கேருந்து வந்தார் மோடி? குஜராத்தில் இருக்கும்போது யாருக்காவது ஏதாவது தெரியுமா? குஜராத் சிஎம் என்ன மோடி தியாகம் பண்ணி இப்போ பிஜேபிக்கு தலைவராக்கணும்? ஒரு போக்க சாலையில் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து அவங்க ஒரு கார்ப்பரேட் லாபியை உருவாக்கிட்டு அப்படியே மோடியை ஒரு பிம்பமாக மாற்றி இருந்த எல்லா பள்ளியும் ரோட்டில் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு அப்படியே மோடியை ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தான். மோடி குடும்பத்தில் எத்தனை பேர் பிஜேபிக்காக தியாகம் பண்ண குடும்பம்? நீ இப்போ ஓப்பனாக பேசுவோம்பா. காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சி வளர்ச்சிக்காக, நாட்டோட வளர்ச்சிக்காக அந்த கட்சின்னு சொல்லுவீங்க. கட்சியோட வளர்ச்சிக்காக பல பேர் செத்துருக்கான். அந்த குடும்பம் ஆளட்டும்பா, நான் வேண்டான்னு சொல்லலை. பிஜேபியில் மோடி குடும்பம், பிஜேபியோட வளர்ச்சிக்கு எத்தனை பேர் தீக்குச்சவன் இருக்கான்? மோடி குடும்பத்தில் எத்தனை பேர் நாட்டுக்காக தீக்குச்சவன் இருக்கான்? எதையாவது ஒன்று சொல்லு. ஏன் உனக்கு பேசுவோம். என்னோட வைத்தறிச்சலாம் என்ன தெரியுமா? அவங்களும் நிர்மலா சீதாராமன் 2 பேரும் இங்கே வந்து உட்கார்ந்து ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணும்போது நான் ஆய்வுபூர்வமாக ஏதேனும் ஒரு 2 சாதனையை சொல்லுவாருன்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா பேசினார்? ஒரே வார்த்தை, முத்ரா கடன். அவங்க தேர்தல் அறிக்கையில் முத்ரா கடன். நான் என்ன கேட்குறேன், அது என்னன்னு உங்களுக்குலாம் புரியுதா? 20 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன், 10 லட்சம் பேருக்கு கொடுத்தோம், 20 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம், 50 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம். தவறே இல்லை கண்ணு. இது ஒன்றும் வராக்கடன் பட்டியலில் தள்ளுபடி பண்ண முடியாது ஒன்று. புரியுதா? நான் 5000 கோடி கடன் வாங்கினேன்னா நீ 1000 கோடியை தள்ளுபடி பண்ணிடுவேன். அதில் 500 கோடியை நீ வாங்கிக்குவேன். அது வேறு விஷயம். பட் இதில் ஒரு 10 பைசா கூட தள்ளுபடி பண்ண முடியாது ஒன்று. எல்லா இளைஞர்களையும், படித்த இளைஞர்களை அவ்வளோ பேரையும் கூப்பிட வேண்டியது. கூப்பிட்டு 5 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம் கடனை கொடுன்னு கொடுத்து எல்லா பையிலும் வேலையே இல்லாதவன்ட்ட 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 3 மாதத்தில் காலி பண்ணிட்டான். சிபில் ஒருத்தம் கூட திரும்பி கட்டல. எல்லா பேருக்கும் சிபில்னு ஒன்று வந்துருச்சு. இந்த நாட்டில் சிபில்னு ஒன்று வந்துட்டா அவனுக்கு எலிஜிபிளே கிடையாது. வெறும் பேன் கார்டை கையில் வச்சுட்டு ஊரை சுற்றலாம், அக்கௌண்ட் வச்சுட்டு ஊரை சுற்றலாம். ஒரு இடத்துல கூட அவனால் 1 ரூபா கூட அதுக்கு மேலே லோன் வாங்க முடியாது. லைஃப் லாங் இம்ப்ரூவ் ஆக முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தன் குடியே 1 லட்ச ரூபாய் கொடுத்து அப்படியே குடியே இருக்கிற மாதிரி அவனை நட ரோட்டில் அறுத்து போட்டான். எல்லா பேரையும் கடங்காரனாக்கி விட்டீங்க, படித்த இளைஞர்களை. காரணம் என்னென்னா முத்ரா கடன் பேர். 1 ரூபாய் விடாமல் முத்திரை இல்லாமல் சுற்றுறான். முன்னாலேயாவது முகவரி வச்சுருந்தான். இவன் முத்ரா லோனுன்னு ஒன்று கொடுத்து முகவரியே மாற்றி அட்ரஸை மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கான். காரணம் என்னென்னா பேங்க்காரன் தேடிக்கிட்டு இருக்கான். எல்லாரோட சிபிலும் அவ்வளோ பிரச்சனை. எத்தனை லட்சம், எத்தனை கோடி இளைஞர்களோட வாழ்க்கையை கெடுத்துருக்காங்கன்னு பாரு. இதுதான் பிஜேபியோட ஸ்கீம். உனக்கு புரியுதா? ரொம்ப டீப்பாக சொல்கிறேன். அத்தனை லட்சம் இளைஞர்களோட முகவரியே தொலைச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். காரணம் இந்த முத்ரா கடன்கிற பேர். 1 லட்ச ரூபா கொடுத்துட வேண்டியது, அவனுக்கு சிபில் அழிஞ்சிடும். சிபிலில் சுத்தமாக 0 ஆகிடும். கடைசி வரைக்கும் கடன் வாங்க முடியாது. ஏன்? அதானிக்கு அம்பானிக்கு சிபில் ஒர்க் பண்ணாங்க. இத்தனை 1000 கோடி கட்டவே இல்லை, வராக்கடனில் வேறு தள்ளுபடி பண்ணுறீங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன காரணம்? 1000 பினாமி கம்பெனி வச்சுருப்பான். அதனால் அவங்களுக்கு தான் வாழ்க்கை. இந்த கம்பெனியை இவனு பிஜேபியே கார்பரேட்டு தான். இவனை நம்பி ஒருத்தன் படித்த இளைஞர் கால் எடுத்து வச்சான்னு வச்சுக்க, பாடி அடக்கம் பண்ண போகிறானு அர்த்தம். புரியுதா? அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பல லட்சம் இளைஞர்களோட முகவரியை தொலைச்சிட்டு இன்றைக்கி ரோட்டில் திரியானுங்க. ரொம்ப டீப்பாக நான் சொல்கிறேன், போய் யோசிக்க சொல். இதை யோசிச்சு பார்க்க சொல். இலவச அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு. அதனால் மொத்த இளைஞர்களோட பேன் கார்டும் சிபிலும் டோட்டலாக 0. அவங்க எதிர்காலமே கேள்விக்குறி. அண்டை மாநிலத்திலலாம் போய் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியில் போயாவது நல்ல விலை கிடைக்கிது பார்த்து விற்று தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு பல வியாதி இருக்குங்கிறது உள்ளூர்காரனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. அவரோட லட்சணம் இங்கே இருக்குது, எங்களை கேட்டால் சொல்லுவோம். அது அங்கே போகுதுன்னா
எந்த மாநிலத்துக்கு போகிற தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர்னு கர்நாடகாவில் வேலை பார்த்ததுனால அந்த பக்கத்தில் போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். அந்த அம்மா தமிழிசை தெலுங்கானாவில் கவர்னராக இருந்ததுனால அது அங்கே போய் நின்று ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ரயில் அடியில் நின்று ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வளோதான். இவங்கெல்லாம் அங்கே கேட்கணும். இவங்க இந்த அம்மா தெலுங்கானாவில் கவர்னராக இருந்ததுனால தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. இது பண்ண அட்ராசிட்டியால் தான். இது போய் அங்கே ஓட்டு கேட்டால் தான் மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு அதிக வெற்றி கிடைக்கும். மாற்று கருத்து கிடையாது. ஓகோன்னு வரும், கவலையே பட வேணாம். நீலகிரியில் திடீர்னு இந்த வாக்குப்பதிவு அந்த மிஷின்லாம் வச்சிருக்கிற அந்த இடத்துல சிசிடிவி கேமரா ஒரு 20 நிமிஷம் ஆஃப் ஆகிருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டால் வெயில் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவசரப்பட்டு எந்த முடிவும் இப்போ எங்களால் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்லிடக்கூடாது. அவன் என்னத்தை மாற்றினாலும் அங்கே அவரது திமுக தான் ஜெயிக்க போகுது. அதில் எங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. நாங்களும் முனைப்பாக பக்கத்தில் நின்று பூத்தை எப்படி நாங்கள் பாதுகாக்கணுமோ பாதுகாத்துட்ருக்கோம். எங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு அனுபவம் உண்டு. ஏற்கனவே 40 ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஒன்று தோற்றோம். எதிராக தோற்றோம். நல்லா பாரு, ஓபிஎஸோட பையன் தேனி தொகுதி. அங்கே தான் கலெக்டர் நாலேஜ் இல்லாமல் ஒரு தாசில்தார் உள்ளே போனது. பொட்டி பிரச்சனை வந்தது, தகராறு வந்தது, பொட்டியால் சண்டை வந்தது. கடைசியாக பார்த்தா அந்த ஒன்று தான் ஜெயிச்சுது. ஸோ இவனுங்க எந்த ஒன்றுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா அங்கே ஏதேனும் பண்ணி வில்லங்கம் பண்ணிடலான்னு முயற்சி பண்ணுறான். இது வந்து புரியுதா? அதுக்கான முயற்சி அது. ஆனால் நாங்கள் அதெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். நாங்கள் அதை பாதுகாக்கிறோம், பாதுகாப்பாக வச்சுருக்கோம். நிறைய விஷயங்களை போய் மகிழ்ச்சி சார். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.